This is Pastor Conrad DeFries with our Bible study today. இந்த நாளிலே இது போதகர் கான்ராட் அவர்கள் உங்களுக்கு வேதத்தை போதிக்க போகிறேன். The title of the Bible study is The Past Tense of God's Word. இந்த நாளினுடைய வேத பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் தேவ வார்த்தையின் கடந்த காலம் என்று சொல்லி. When God gives us promises in the Word of God, it is up to us to receive them by faith. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது அது விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டியது நம் கடமையாய் இருக்கிறது. You don't need to continue to ask God to do what He has already promised that He will do. தேவன் ஏற்கனவே செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணின பின்பு அதை திரும்ப செய்யும்படி அவரை நாம் மறுபடியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. In the book of 2 Corinthians chapter 1 and verse 20, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், it tells us that the promises of God are yes and amen in Him. அங்கே சொல்லப்படுகிறது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி. God is the one saying yes to His promises, but we are the ones that must say, so be it, and receive it. தேவன் ஒருவர் தான் அதற்கு ஆமென் என்று சொல்லுகிறார். நாம் அதை ஆம் என்று நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். When He promises that He will be with you always, you don't have to keep asking Him to be with you. He is already with you. அவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின பிறகு நீங்கள் அவரிடத்தில் என் கூட இருங்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவர் ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். If you don't believe His promises, it's like you don't believe what He's telling you. அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்பவில்லை என்றால் அவருடைய வார்த்தையையும் நீங்கள் நம்பவில்லை என்பதுதான் பொருளாகும். It is up to us to receive the promises of God and put them into action by faith. அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினால் நாம் தான் கிரியையிலே செயல்படுத்த வேண்டும். God told Abram that He had made him the father of many nations, and He changed his name to Abraham. நாம் பார்க்கிறோம் தேவன் ஆபிரகாம் என்று இருந்தவனை அவன் தேசத்திற்கு தகப்பன் என்று அவன் பேரை ஆபிரகாம் என்று மாற்றினான். That is in the book of Genesis chapter 17 and verse 5. அது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நம்மால் வாசிக்க முடியும். Abram had to receive it by faith and tell everybody that his name is now Abraham. ஆபிராம் என்று இருந்த அவன் விசுவாசத்திலே நான் ஆபிரகாமாய் மாறினேன் என்று எல்லாரிடத்திலும் அவன் அறிக்கை செய்ய வேண்டும். God put it in the past tense that He is the father of many nations. நாம் பார்க்கிறோம் தேவன் அதை கடந்த கால வாக்குத்தத்தமாய் அவனை தேசத்திற்கு தலைவராய் அல்லது தகப்பனாய் மாற்றினேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். God had given him the promise 24 years earlier. நாம் பார்க்கிறோம் இந்த வாக்குத்தத்தத்தை 24 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் அவனுக்கு கொடுத்து விட்டார். But Sarah did not have a child until Abram put it in the past tense. நாம் பார்க்கிறோம் சாராள் இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் அது நடந்ததாய் அவன் அறிக்கையிடுகிற வரைக்கும் சாராளுக்கு குழந்தை இல்லை. Also today we must take the promises of God and receive them by faith as if we already have them. நாம் கூட இந்த நாளிலே தேவ வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது இப்பொழுது இல்லை என்றாலும் இருக்கிறதை போலவே நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
In the Bible tells us the word of God is like a seed. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. Before you can have a harvest with natural seed, you must sow the seed into the ground. நீங்கள் ஒரு அறுவடையை அறுப்பதற்கு முன்பதாக அதற்கு முன்பதாக நீங்கள் விதைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. When you have a large field of ground and you've sown many seeds in the ground, it doesn't look like there is anything happening. ஒரு பெரிய நிலத்திலே நீங்கள் பலவிதமான விதைகளை நீங்கள் விதைக்கும் பொழுது முதல்ல பார்க்கும் பொழுது அதுல ஒன்றுமே இல்லாததை போலதான் தோன்றும். Someone can come out and look at your field or your garden and they don't see anything because the seed is down in the ground. சிலர் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய வயல் நிலத்தையோ அல்லது உங்களுடைய கார்டனையோ அவர்கள் பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லாததை போலதான் இருக்கும். காரணம் விதை பூமிக்குள்ளே இருக்கிறது. If you sowed the seed in the ground, you would tell them, we're going to have a great harvest. உங்களுடைய விதை அந்த பூமிக்குள்ளே விதைக்கப்பட்டு இருக்குமே என்றால் அவர்களை பார்த்து தைரியமா சொல்லலாம், நாங்க ஒரு பெரிய அறுவடையை செய்ய போகிறோம் என்று சொல்லி. But someone looking at the field with their natural eyes doesn't see anything happening for a harvest. ஆனால் இயற்கையிலே பார்க்கிறவர்களாலே எப்படி இந்த பெரிய அறுவடை ஆகும்? காரணம் அந்த விதை விதைக்கப்பட்டதும் அது பூமிக்குள் இருக்கிறதும் அவர்கள் காணாததினாலே கேள்வி எழும்பும். But you know that you have sown the seed and it is in the past tense. It's already in the ground. நம்ம பார்க்க நீங்கள் ஏற்கனவே விதைத்திருக்கிறபடினாலே அது ஏற்கனவே நடந்ததாக தான் நீங்கள் பார்க்க வேண்டும். Your heart and your spirit is where you sow the seed of the word of God into your heart. உங்களுடைய இருதயமும் உங்களுடைய ஆவியும் தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே விதைக்க வேண்டிய நிலமாய் அல்லது இடமாய் இருக்கிறது. You have to put the sowing of the seed of God's word in the past tense before you receive the promise. நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டதைப் போல அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விதைக்க வேண்டும். Abraham had to speak with his mouth that I am already the father of a multitude before Sarah was pregnant. இந்த சாரால் அவர்கள் கர்ப்பவதி ஆவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் அவன் அறிக்கையிட வேண்டும், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. There are natural laws and there are spiritual laws. சில இயற்கையான பிரமாணங்களும் இருக்கிறது, ஆவிக்குரிய பிரமாணங்களும் இருக்கிறது. We know the law of gravity and the laws of electricity. நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டியினுடைய அந்த பிரமாணங்கள் அதனுடைய முறைகள் தெரியும். அவ்விதமாக இழுப்பு சக்தி அதற்குள்ள பிரமாணங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். You cannot change the law of gravity or the law of electricity. அதே இந்த இழுப்பு சக்தி மற்றும் இந்த எலக்ட்ரிசிட்டி இதனுடைய அந்த சட்டங்கள் அதனுடைய விதிமுறைகளை நம்மாலே மாற்ற முடியாது. The Bible tells us that faith is a law. It says the law of faith. வேதம் சொல்லுகிறது விசுவாசமே ஒரு பிரமாணம் என்று நாம் பார்க்கிறோம். When we say a law, we mean a spiritual principle that cannot be changed. அப்போ ஒரு பிரமாணம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு முறை, அந்த முறை மாற்றக்கூடாததும் மாற்றப்படாததுமானதாய் இருக்கிறது. If you don't understand the laws of electricity, you may not be able to get it to work for you and be a blessing. நீங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டியினுடைய அதனுடைய முறைமை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதனாலே கிடைக்கக்கூடிய பலனை உங்களாலே அனுபவிக்க முடியாமல் போய்விடும். And it is the same with the spiritual law of faith. அதே வண்ணமாக தான் ஆவிக்குரிய இந்த விசுவாசமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது.
it is your and my responsibility to learn how to operate the law of faith. அப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பொறுப்பு என்னவென்றால், இந்த விசுவாசத்தின் பிரமாணத்தை செயல்முறைப்படுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். Jesus told the woman with the issue of blood, "Thy faith hath made thee whole." நாம் பார்க்கிறோம், பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பார்த்து இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. We have 19 stories in the New Testament where Jesus healed a person individually. நாம் புதிய ஏற்பாடிலே 19 விதமான சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தனித்து சுகமாக்கினதை குறித்து. In almost every one of these, Jesus said to them, "According to your faith, so be it unto you." நாம் பார்க்கிறோம், இந்த 19 சம்பவங்களிலும் அநேகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி. God gives us the promise, but it is up to us to receive it by faith. தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், அதை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமையாயிருக்கிறது. In these Bible studies, we will be learning more and more how to operate the law of faith ourselves. அப்ப இந்த வேத பாடத்திலே நாம் இன்னும் எப்படி இந்த விசுவாசத்தை அதிகமாய் நாம் பயன்படுத்தி நன்மைகளை, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்க போகிறோம். It is a prayer of unbelief to keep begging God for something that He has already promised and given you. நாம் பார்க்கிறோம், ஏற்கனவே உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணினதை நாம் அறியாததினாலே இன்னும் அவரிடத்திலே கெஞ்சி நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். Many people are begging and asking God to do things, and He says He has already given it to you. அநேகர் இன்னும் இயேசுவினிடத்திலே கெஞ்சி கொண்டே இருக்கிறாங்க, இது வேணும் அது வேணும் என்று சொல்லி. ஆனால் அவர் ஏற்கனவே அவைகளை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், செய்திருக்கிறார். In the book of Hebrews chapter 4 and verse 2, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், it says the word of God did not profit them because they did not mix it with faith. நாம் பார்க்கிறோம், கேட்ட அவர்களுக்கு இது பிரயோஜனமாய் இருக்கவில்லை, காரணம் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் என்று நாம் வாசிக்கிறோம். In the book of Romans chapter 12 and verse 3, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, everyone that is born again receives a measure of the faith of God. நாம் பார்க்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு விசுவாசத்தின் அளவை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். So if you are a child of God and born again, you do have faith in your spirit. அப்ப நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு அடைந்திருப்பீர்கள் என்றால் ஒரு விசுவாசம் உங்களுக்கு அளவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Just as a little baby must learn to walk, so we must learn how to use and operate the law of faith. எப்படி ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளுகிறதோ அதே வண்ணமாக நீங்களும் நானும் கூட இந்த விசுவாச பிரமாணங்களை நடைமுறைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். In the book of Mark chapter 4 and verse 15, மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, the sower soweth the word of God. It is like a seed. நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை விதைக்கு ஒப்பா இருக்கிறது, விதைக்கிறவன் அதை விதைக்கிறான் என்று வாசிக்கிறோம். God gives the word, but it is up to you and I to sow the word into our heart. தேவன் வார்த்தையை கொடுக்கிறார், அந்த வார்த்தையை நம்மளுடைய இருதயங்களில் விதைக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. You can have a lot of seed,
You can have a lot of seed in a bag, but if you do not sow it in the ground, you will never have a harvest. உங்களுக்கு ஒரு பை ஃபுல்லா விதைகள் இருக்கலாம், ஆனால் அந்த விதைகளை அந்த நிலத்தில் விதைக்காத வரைக்கும் உங்களுக்கு அறுவடை கிடைக்காது. It is the same with God. There are many, many promises in the Word of God. அதே வண்ணமாக தான் தேவனோடு கூட தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். All of these promises are like spiritual seeds of the Word of God. இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆவிக்குரிய விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. It is up to you to take the seeds and by faith put it into your heart. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய இருதயத்திலே விதைக்க வேண்டியது உங்களுடைய வேலையாய் கடமையாய் இருக்கிறது. In the book of Romans chapter 4 and verse 17, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, it is talking about the promises of God. அங்கே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. The Amplified Bible says it this way. இவ்விதமாய் வேற ஒரு மொழிபெயர்ப்பு, வேதாகம மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, When God has promised and foretold and already given you something, தேவன் உங்களுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணி உங்களுக்கு வேண்டியதை அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கும் பொழுது, it is up to you to speak of things that do not exist as if they already exist. நீங்கள் தான் இல்லாததை இருக்கிறது போலவே வாய்களை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். You have to have it by faith before you can have the manifestation of it. நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அதை பெற்றுக்கொண்டதை போல விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். Many Christians are waiting until they see it with their natural eye before they believe they have it. அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் கண்களினால் பார்க்கிற வரைக்கும் நம்பாதவர்களாய் அந்த வாக்குத்தத்தத்திற்காக காத்து கொண்டே இருக்கிறார்கள். But you have to have it by faith before you can have the manifestation of it. நீங்கள் முதலாவதாக அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தில் உடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால்தான் அது உங்களுடைய நடைமுறையிலே உங்களால் பார்க்க முடியும். Abraham had to wait 24 years because he was trying to see it before he believed he had it. ஆபிரகாம் 24 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. அவன் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள அவ்வளவு நாட்கள் ஆயிற்று. It was only when Abraham began to say, I am the father of a multitude, he put it in the past tense. அவன் எப்பொழுது தான் உணர்ந்து நான் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அறிந்தானோ, he had to believe he was the father of a multitude before Sarah could ever get pregnant. இந்த சாரால் அவருடைய துணவியார் குழந்தையை பெற்றெடுக்கிறதற்கு முன்பதாகவே அவனுக்குள்ளே நிலையான ஒரு நம்பிக்கை விசுவாசம் உண்டாயிருக்கணும், நான் தான் அநேக ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்ல. Natural laws and spiritual laws are very much work the same way. நாம் பார்க்கிறோம், இயற்கையான பிரமாணங்களும் ஆவிக்குரிய பிரமாணங்களும் ஏறக்குறைய ஒரே விதமாக தான் செயல்படக்கூடியதாய் இருக்கிறது. You have to sow the natural seed in the ground and then you don't see anything, but in due time you will see the harvest. நாம் பார்க்கிறோம், இயற்கையாய் எப்படி நாம் விதையை விதைக்கும் பொழுது அந்த விதையையோ அதனுடைய அறுவடையோ நாம் முதலாவது பார்க்க முடியாமல் அதற்காய் காத்திருக்க வேண்டுமோ, and so it is, the word of God is like a seed. அதே வண்ணமாக தான் தேவனுடைய வார்த்தையும் ஒரு விதையாய் இருக்கிறது.
You have to receive the promise of God in your heart and believe you have it by faith before you can ever see it. நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஏற்று விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டதாய் விசுவாசிக்க வேண்டும். In the book of Mark, chapter 11 and verse 20, in the book of Mark, chapter 11, verse 24, மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிப்போமே என்றால், it tells us when you pray, believe you receive it when you pray. அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. You don't wait until you see it with the natural eyes, but you believe with the eye of faith that you already have it. நீங்கள் இயற்கையான கண்களினால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வருகிறதை பார்ப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் ஜெபிக்கும் போதே அதை பெற்றுக்கொண்டதாய் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You have to already have the natural seed in the ground before you get the harvest. எப்படி ஒரு விதையை நீங்கள் பூமியிலே புதைத்தால்தான் ஒரு அறுவடை உண்டாகுமோ அதே வண்ணமாக In the book of Romans, chapter 4 and verse 20, ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போமே என்றால், Abraham staggered not at the promise of God with unbelief. அங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். The Bible tells us we are to walk in the steps of our father Abraham. வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய அடிசுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. Both Abraham and Sarah believed the promise before they ever saw the manifestation. ஆபிரகாமும் சாராளும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதாய் விசுவாசித்தார்கள். We have to receive the promises of God by faith as though it is real before we ever see it in the natural. நாம் இயற்கையிலே நாம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை பார்ப்பதற்கு முன்பதாகவே விசுவாசத்திலே அதை பெற்றுக்கொண்டதாய் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. In the book of Joshua, chapter 6 and verse 2, யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், the children of Israel had not crossed the Jordan River yet to go in the promised land. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நதியை கடந்து, யோர்தான் நதியை கடந்து அவர்கள் கானானுக்குள்ளே போகவில்லை. They could look across the Jordan River and see the city of Jericho. அவர்கள் இந்த யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எரிகோ பட்டணத்தை அவர்களாலே பார்க்க முடிகிறது. The city of Jericho had great walls around the city. அந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதில் செவறுகள் பட்டணத்தை சுற்றிலும் பலமா உள்ளதாய் இருந்தது. The walls were so big that there were houses inside the walls for people to live in. அந்த மதில் செவறுகள் எவ்வளவு பெரிதாய் இருந்தது என்றால் அந்த மதில் செவறுகளுக்குள்ளவே அநேகருடைய இருப்பிடம் வீடுகள் இருந்தது. The soldiers could drive chariots with horses on top of the walls. The walls were so big. மேலே அந்த மதில் செவறுகளின் மேலே போர் வீரர்கள் அவர்களுடைய ரதங்களை ஓட்டி கொண்டு போகலாம், அவ்வளவு பெரியதாய் அந்த இடங்கள் காணப்பட்டது. God said, I have given you the city of Jericho in the past tense. நாம் பார்க்கிறோம், தேவ ஜனத்தண்டிலே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தேன். அவர் ஏற்கனவே செய்ததை போலதான் அவர் சொல்லி இருக்கிறார். God said, I have, that is in the past tense, I have given you
Jericho with the king and the mighty men of it. தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எரிகோவையும் அதன் தேசவாசிகளையும் ராஜாவையும் உன் கரத்தில் கொடுத்துட்டேன் என்றுதான் அவர் சொல்லுகிறார். God gave them this promise, and he said, in the past tense, I've given you the city. நாம் பார்க்கிறோம், நடந்து முடிந்ததாக தான் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் கொடுத்துட்டேன். In the same way, God has given us promises today for victory, for strength, for healing, for finance. நம்மளுடைய ஜெயத்திற்கு, நம்மளுடைய சுகத்திற்கு, நம்மளுடைய ஐஸ்வர்யத்திற்கு, இவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் நடந்து முடிந்ததாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். In our heart, we must receive it by faith as though we already have it. நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை போல நம்மளுடைய இருதயத்திலே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். God told Joshua for them to march around the city every day for 7 days. நாம் பார்க்கிறோம், யோசுவாவின் இடத்திலே கர்த்தர் சொன்னார், இந்த எரிகோ மதிலை 7 நாட்கள் நீங்கள் தினந்தோறும் சுற்றி வர வேண்டும். But the people were not to say one word as they marched around the city. இந்த மதிலை சுற்றி வரும்பொழுது ஒரு ஜனங்களும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தார். It is human nature to speak negative, how big the walls are, how impossible it looks. காரணம் என்னவென்றால், இது மனிதனுடைய ஒரு இயற்கையான காரியம். நெகட்டிவாய் பேசுகிறது, ஐயோ இந்த செவுரு எவ்வளவு பெருசா இருக்கிறது, எவ்வளவு பலனுள்ளதா இருக்கிறது, இது நிர்மூலம் ஆகிறது முடியாத காரியம் என்று எல்லாம். You and I must also learn how to not speak one negative word concerning the promise. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்களோ நானோ எந்த நெகட்டிவாக தவறாதலாக பேசக்கூடாது. But after 7 days, when they opened their mouth, they only shouted the praises of God for victory. 7 நாட்கள் கழித்து 7வது நாளிலே அவர்கள் வாய்களை திறந்து தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும் என்று கட்டளை பெற்றிருந்தார்கள். The walls of Jericho came down after they had already shouted and praised God for victory. ஏற்கனவே தேவன் ஜெயத்தை கொடுத்தார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுதுதான் அந்த எரிகோ மதில் உடைந்து விழுந்தது. Abraham gave praise and glory to God for the promise before he ever saw the promised child. ஆபிரகாம் தனக்கு வாக்கு பண்ணின பிள்ளையை பார்ப்பதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டதை போல தேவனை அவன் மகிமைப்படுத்தி துதித்து கொண்டிருந்தான். You and I must learn how to pray and receive the answer by faith before we see the manifestation. நாம் கூட அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும். This is always the way the laws, the spiritual laws of God work. They all work this way. ஆவிக்குரிய அந்த பிரமாணங்கள் எல்லாம் இந்த வழியாக தான், துதியின் வழியாக தான் அது நடைமுறையாகிறது. In the book of Jonah, chapter 2, this is what happened with Jonah. யோனா 2ஆம் அதிகாரத்திலே இதுதான் நடைபெற்றது. He was in the belly of the whale down in the sea. நாம் பார்க்கிறோம், மீனின் வயிற்றுக்குள்ளே அவன் கடலிலே அவன் தவித்துக் கொண்டு இருக்கிற வேளையிலே It was only after he began to give thanksgiving and praise to God first, then the fish spit him out on the shore. அவன் வயிற்றிலே இருந்து தேவனை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி துதிக்கும் பொழுதுதான் அந்த மீனானது அவனை கரையிலே கக்கினது என்று வாசிக்கிறோம். Paul and Silas in the New Testament were in jail and their backs were bleeding. நாம் பார்க்கிறோம், பவுலும் ஷீலாவும் அவர்கள் சரீரம் காயப்பட்டதாய் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்கள்.
While they were still in jail, they were singing and praising God for victory. அவர்கள் சிறையிலே இருந்த பொழுதே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க ஆரம்பித்தார். They had to receive the victory by faith before they could see the manifestation of the victory. அவர்கள் வெற்றியை தேவன் கொடுத்த வெற்றியை பார்ப்பதற்கு முன்பதாகவே வெற்றி பெற்றதைப் போலவே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். It is after they were praising and singing that God sent an earthquake and opened the prison doors. நாம் பார்க்கிறோம், அவர்கள் துதித்து மகிமைப்படுத்தின பின்புதான் தேவன் ஒரு பூமி அதிர்ச்சியை கொண்டு வந்து சிறைசாலை கதவுகளை திறந்தார். It is God's responsibility to give the promise, but it is our responsibility to say yes and receive it by faith. தேவனுடைய கடமை சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது. நம்முடைய கடமை ஆம் என்று சொல்லி அவருடைய வாக்குத்தத்தம் நடப்பதற்கு முன்பதாக நடந்ததைப் போல விசுவாசிப்பது. The Bible says, "Let the weak say, I am strong." வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தான் பலவான் என்று சொல்வானாக. We have to receive salvation by faith before we are born again. நாம் மறுபிறப்பு அடைவதற்கு முன்பதாகவே விசுவாசத்தினால் தேவனுடைய மன்னிப்பை ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். An unsaved person can beg and beg and beg God to save them, but they will not be saved. ஒரு அவிசுவாசியானவன் அவன் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்னை ரட்சியும் என்னை ரட்சியும் என்று அவன் கெஞ்சி கொண்டே இருந்தால் கூட அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். The Bible tells us that God has already forgiven them their trespasses. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களை தேவன் ஏற்கனவே மன்னித்திருக்கிறார். Salvation must be received by faith before you are born again. நீங்கள் மறுபிறப்பு அடைவதற்கு முன்பதாகவே ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். And it is the same with all the promises of God. We must receive them by faith before the manifestation. அதே வண்ணமாக தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே நீங்கள் அதை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். I want you to pray this prayer after me to receive Jesus as your Savior. நான் சொல்ல போகிற இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாய் நீங்கள் சொல்லி இயேசுவை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள். I believe Jesus Christ is the Son of God. நான் இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross and shed his blood to forgive me of sin. அவர் சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி என் பாவத்தை அவர் மன்னித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and is alive in heaven today. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து இன்றும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். By faith, I receive him right now as my Lord and Savior. விசுவாசத்தினாலே அவரை என் இரட்சகராகவும் கர்த்தராகவும் இப்பொழுதே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். I believe right now I am born again and a child of God. நான் மறுபிறப்பு அடைந்து தேவ பிள்ளையாய் இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I want to encourage you now to get into a good church where they preach and teach the Word of God. இந்த வேளையிலே ஜெபித்து உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் போதிக்கக்கூடிய ஒரு நல்ல சபைக்கு நீங்கள் கடந்து போங்க. And get you a Bible or get with someone that has a Bible and read the Word of God as often as you can. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வேதாகமத்தை வாங்குங்க. தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு வாசிக்க முடியுமோ அவ்வளவு நீங்கள் வாசியுங்க. God loves you very much and he only brings good things. God does not bring any bad things to your life. தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் நன்மையானதை உங்களுக்கு செய்கிறவர், தீமையானதை ஒன்றும் அவர் உங்களுக்கு செய்வதில்லை.
Amen. Amen. That is the end of our lesson today. இதுதான் நம்மளுடைய போதகத்தினுடைய முடிவு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.